بسم الله الرحمن الرحيم. இந்த உலக வாழ்க்கையில நாம் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் சில நம்பிக்கைகளை தங்களுடைய அடிப்படையாக கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதில் இறை நம்பிக்கை என்பது முதன்மையானது. அல்லாஹ்வை நம்ப வேண்டும் ஒரு முஸ்லிமாக இருந்தார். அந்த அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்காக அவர் நபிகள் நாயகத்தை பின்பற்ற வேண்டும். எல்லாரும் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களிலே பெரும்பாலானவர்கள் இறை நம்பிக்கையாளர்களாகத்தான் இருக்கிறார். இறை மறுப்பாளர்கள் மிகவும் குறைவுதான். அவர்கள் கடவுள் நம்பிக்கை உடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் கடவுளை எப்படி நம்ப வேண்டும் என்பதிலே தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கடவுளை தேர்ந்தெடுப்பதிலே தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கடவுளை அவர்கள் எந்த இடத்திலே வைத்து பார்க்க வேண்டும் என்பதிலே தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதற்குத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்கிறது, இறை நம்பிக்கையோடு சேர்த்து இறை தூதரினுடைய வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்று. அப்ப இறை தூதர் சொன்ன விஷயங்களை கடைபிடித்து அவர் சொன்ன மாதிரி இறை நம்பிக்கை இருந்தால்தான் ஒருவர் முழுமையான முஸ்லீமாக இருக்க முடியும். நான் இறை நம்பிக்கையாளனா இருக்கிறேன், நான் கடவுளை நம்புகிறேன், அதனால் நான் நாளை மறுமையில் வெற்றி பெற்று வருவேன் என்று ஒரு மனிதர் சொல்ல முடியாது. ஏன் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் இந்த தூதரை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படி நீங்கள் இந்த தூதரை பின்பற்றினால் யஹ்பதுக்கும் அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய நேசமுடையவர்களாக ஆவீர்கள். நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிற உண்மையாளர்களாக இருந்தால் இந்த இறை தூதரை நீங்க பின்பற்றுங்க. அப்ப இறை தூதரை நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். அப்ப இறை நேசம் என்பது நாம் பெறக்கூடிய ஒரு வழிமுறை, இறை தூதரை பின்பற்றுவது. ஏன் இந்த இறை தூதரை அல்லாஹ் பின்பற்ற சொல்லுகிறார்? மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கை, அவர்களுக்கு 6 அறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்ல, சிந்திக்கிற அறிவை கொடுத்திருக்கிறான்ல, பகிர்ந்து பார்க்கக்கூடிய அறிவை கொடுத்திருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏன் நபிகள் நாயகத்தை நமக்கு பின்பற்ற சொல்கிறான்? இந்த உலகத்தில் மனிதனை படைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் இறை தூதர்களை அனுப்பி கொண்டே இருந்தார். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இறை தூதர்களை அனுப்பி இருக்கின்றார். ஒவ்வொரு மொழியிலையும் அல்லாஹ் இறை தூதர்களை அனுப்பி இருக்கின்றார். காலத்திற்கு காலம் இறை தூதர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள், சீர்திருத்த பணியை செய்து கொண்டே இருந்தார்கள். அப்படி சொல்லக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதற்கு பிறகு உங்களுக்கு இறை தூதர் வரப்போவது கிடையாது. ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உங்களுக்கு இறுதியாக அனுப்பக்கூடிய தூதர். அவரை நீங்கள் பின்பற்றுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய முடிவு நாள் வரை இறை தூதரிடத்தில் எதை சொல்ல வேண்டுமோ, எதை வழிமுறையாக காட்டித்தர வேண்டுமோ, எதை இந்த உலக மக்களுக்கு உபதேசமாக சொல்ல வேண்டுமோ அத்தனையும் நபிகள் நாயகத்தின் மூலமாக சொல்லி தந்து விட்டார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லா விஷயங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொல்லி தந்து விட்டான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த இறை தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. முன்மாதிரினா சாதாரணமானது கிடையாது, அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இறை தூதரிடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். நம்ம முஸ்லிம்களாக இருக்கின்றோம் இல்ல, அந்த இறை தூதரினுடைய முன்மாதிரிகளை நாம் எங்கேயாவது படித்து பார்த்திருக்கிறோமா? அறிந்து கொள்வதற்கு ஆசைப்பட்டிருக்கிறோமா? தெரிந்து கொள்வதற்கு ஏதாவது முயற்சிகளை செய்திருக்கிறோமா என்று நம்முடைய
மறுமுகம் அவர் அதற்கு பதில் சொல்லிவிட்டால் நன்மை கிடைத்துவிடும் என்று நினைக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பியதனுடைய நோக்கம் என்ன? அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே காட்டித் தந்த அந்த வழிமுறை என்பது இன்றைக்கு கிட்டத்தட்ட 1470 வருடங்களை கடந்து 440 வருடங்களை கடந்திருக்கிறது. 1400 வருடங்கள் கடந்தும் ஒரு மனிதனுடைய சித்தாந்தம் கொள்கை உலகத்திலே நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உலகத்திலே வேறு எந்த தலைவருடைய கொள்கையும் சித்தாந்தமும் இந்த அளவுக்கு பறந்து விரிந்தது கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம்? அவருடைய புகழை பாடிட்டோம்னு சொன்னா, அவருடைய புகழ்ந்து பேசிட்டோம்னு சொன்னா அவருடைய புகழ் இன்னும் மேலோங்கி விடும் என்று நினைக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், முஹம்மதே உங்களுடைய புகழை நாம் மேலோங்க செய்து விட்டோம் என்று சொல்லிவிட்டார். திருமறை குர்ஆனில் நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்கிறான், முஹம்மதே உங்களுடைய புகழ் இருக்குல்ல அதை நாம் மேலோங்க செய்து விட்டோம். எந்த நேரத்தில் சொல்லப்பட்ட வசனம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்று மஸ்ஜிதுன் நபவி என்ற ஒரு பள்ளிவாசலை கட்டி எழுப்பி அதில் பாருங்க என்ற ஒன்றை தொழுகைக்கு முன்னால் சொல்ல ஆரம்பித்து விட்டார்களே, அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் வசனத்தை வைக்க வைத்து சொல்கிறான், முஹம்மதே உங்க புகழை நான் மேலோங்க செஞ்சிட்டேன். என்ன மேலோங்க செய்து விட்டேன்? கிட்டத்தட்ட 1400 வருடங்கள் இன்றைக்கு கடந்து விட்டது. ஒரு மனிதனுடைய பேர் இந்த உலகத்தில் குறிப்பிடப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. நிமிஷத்துக்கு நிமிஷம், நொடிக்கு நொடி உலகத்தில் ஒரு இடத்தில் அவருடைய பேர் ஓசை ஒலித்துக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர் தான். இது எந்த பேர் இந்த உலகத்தில் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் ஒலித்துக் கொண்டே இருப்பது கிடையாது. இங்க பாங்க சொல்லி முடிச்சுட்டோம் சும்மா இருக்கோம் சொன்னா இப்ப அடுத்த வேறு இடத்துல பாங்கு சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கும், அங்கே முடித்தால் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கும். உலகம் முழுக்க அல்லாஹ் நபிகள் நாயகத்துடைய அந்த புகழை மேலோங்க செய்து விட்டார். இது அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி. நம்ம நபிகள் நாயகத்தை புகழணும், பாராட்டணும், நபிகள் நாயகத்தை மேம்படுத்தி பேசுகிறோம் என்று சொன்னால் இது யாருக்கானது? நபிகள் நாயகத்தை புகழை நாம் உயர்த்த தேவையில்லை, அல்லாஹ் அதை உயர்த்தி விட்டான். அது எதுவரை உயர்த்தப்பட்டிருக்கும்? கிட்டத்தட்ட மறுமை நாள் வரை, மறுமை நாள் முடிந்து மஹ்ஷர் தினம் முடிந்து அவர் சொர்க்கம் செல்லக்கூடிய நேரம் வரை அவருடைய புகழ் உயர்ந்துதான் இந்த உலகத்திலே இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருந்தார். அவருடைய வாழ்க்கையை நாம் சற்று அப்படியே திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், ஊர் தலைவர்களாக இருக்கட்டும், ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கட்டும், உலக வல்லரசு நாடுகளுடைய ஜனாதிபதிகளாக இருக்கட்டும், நபிகள் நாயகத்துக்கு முன்னால் யாரும் நிற்க முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் நபிகள் நாயகம். கிட்டத்தட்ட ஒரு பெரும் நிலப்பரப்பிற்கு ஆட்சி பீடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த காலகட்டத்திலேயுமே கூட ஒரு சாதாரண மனிதராக நபிகள் நாயகம் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்னைக்கு சாதாரணமா ஒரு ஊர் தெருவுடைய கவுன்சிலர் ஆனாலே அவருடைய நிலையை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். கவுன்சிலர் ஆவதற்கு முன்னாடி அவருடைய நிலை எப்படி இருந்தது, கவுன்சிலர் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருந்தது, ஒரு வார்டு மெம்பர் ஆனதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, வார்டு மெம்பர் ஆவதற்கு முன்னாடி எப்படி இருந்தது, ஒரு சேர்மன் ஆனதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, சேர்மன் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருந்தது, ஒரு எம்எல்ஏ ஆனதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, ஆனதுக்கு பின்னாடி எப்படி இருந்தது, அதையெல்லாம் நாம் கொஞ்சம் அப்படியே திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு அதிகாரம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் பொழுது அவன் இடத்தில் எல்லா விஷயங்களும் உயர்ந்து கொண்டே இந்த உலகத்திலே செல்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வழிகாட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு சாதாரண மனிதரை போல இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள். ஒரு நீதியாக, நேர்மையாக ஒரு ஆட்சி அதிகாரம் எப்படி இருக்க வேண்டும், அதை எப்படி வழிநடத்தப்பட வேண்டும் என்பதற்கு நபிகள் நாயகத்தை விட்டால் வேறு எந்த ஒரு தலைவரிடத்திலுமே நாம் முன்மாதிரியை பார்க்க முடியாது.
இருக்கிறதா? நீங்கள் இந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரியை எடுத்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுடைய நேரத்திலே வந்து உறங்கிட்டாங்க. திடீர்னு எழுந்திருக்கிறாங்க. பள்ளிவாசல் நோக்கி ஓடுறாங்க. ஓடி போயிட்டு திரும்பி வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகத்திடத்திலே கேட்கிறார்கள், என்னங்க படுத்து தூங்கிட்டு இருந்தீங்க, டக்குனு எழுந்திருச்சீங்க, போயிட்டு வந்து திரும்பி தூங்குறீங்களே, என்ன ஆச்சு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருவர் என்னிடத்திலே ஒரு பொருளை கொடுத்து தர்மம் செய்ய சொல்லி இருந்தார். நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். தூங்கிட்டு இருக்கும்போது டக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் போய் அதை தர்மம் செய்து விட்டு வந்தேன். இப்படிப்பட்ட தலைவர் உலகத்தில் எங்கேயாவது பார்க்க முடியுமா? வரலாற்று பக்கங்களிலே இப்படிப்பட்ட தலைவரை எங்கேயாவது தேடி எடுத்து இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இருந்தார், அவரிடத்திலே தர்ம பொருட்கள் வழங்கப்பட்டு அதை கொடுப்பதற்காக உறங்கிக் கொண்டிருந்த மனிதர் எழுந்து சென்று அதை விநியோகம் செய்துவிட்டு வந்து உறங்கினார் என்ற வரலாற்றை எங்கேயாவது திரும்பி பார்க்க முடியுமா? அதிகாரம் கிடைத்தவுடனேயே பலரை ஏழைக்கு வாங்குவதற்கு துடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதிகாரம் வந்த உடனே அவனை கூப்பிட இவனை கூப்பிட எல்லாரும் முன்னாடி வந்து நிக்கணும், நானும் உட்கார்ந்துட்டு இருப்பேன். அப்படிப்பட்ட அதிகாரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருப்பார்கள். அவரை பார்ப்பதற்காக வெளி நாடுகளிலே இருந்து சந்திப்பதற்காக வரக்கூடியவர்கள் அந்த சபைக்கு உள்ளே வந்து சேருவார்களாம். இதுல முகமது யார்? மக்கள் அழைத்து சென்று இவர்தான் முகமது என்ற அடையாளம் காட்டுவார்கள். அப்ப இதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டிய செய்தி என்ன? ஒரு மக்களோடு மக்களாக நபிகள் நாயகம் இருந்திருக்கிறார்கள். தனக்கென்று ஒரு தனி அடையாளத்தை நபிகள் நாயகம் ஏற்படுத்தியது கிடையாது. ஹஜ்ரத் மாரெல்லாம் பெரிய சுப்பா போட்டு தலையில ஒரு இதை போட்டு தலையில இன்னும் வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா மேல ஒரு போட்டு அங்கி மாதிரி போட்டுக்குவாங்க. ஒரு அடையாளம், தனித்த அடையாளத்தை காட்டிக் கொள்வார்கள். அது கூட நபிகள் நாயகத்திலே இருந்தது கிடையாது. தனக்கு என்று ஒரு தனி அடையாளத்தை நபிகள் நாயகம் ஏற்படுத்தி கொண்டதே கிடையாது. மக்களோடு மக்களாக நிதர்சனமாக நிதானமாக மக்களோடு கலந்தவராக நபிகள் நாயகம் இருந்திருக்கிறார்கள். யதார்த்தமான மனிதராக நபிகள் நாயகம் வாழ்ந்திருக்கிறார்கள். சாதாரணமா வாழல. நபிகள் நாயகம் வாழ்ந்த காலகட்டத்திலேயே கிட்டத்தட்ட நபிகள் நாயகம் ஹிஜ்ரத் செய்து ஒரு 6-7 வருடங்களிலேயே நபிகள் நாயகத்துடைய சாம்ராஜ்யம் எதுவரை நீண்டு விட்டது என்று சொன்னால் கிட்டத்தட்ட இந்தியா வரை, ஆப்கானிஸ்தான் இருக்குது பாருங்க, இந்தியாவுக்கு அருகே வரை நபிகள் நாயகத்துடைய ஆட்சி விரிவுபடுத்தப்பட்டு விட்டது. அந்த அளவுக்கு பெரிய ஒரு மாகாணத்தின் ஆட்சி செய்யக்கூடிய இடத்தில் நபிகள் நாயகம் வந்து விட்டார்கள். ஆனாலும் நபிகள் நாயகம் ஒரு சாதாரண மனிதரை போல வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் எதற்காக? நாம் படிப்படியாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இருக்கிறது இந்த உஹது மலை, இந்த உஹது மலை தங்கமாக ஆக்கப்பட்டு என்னுடைய கரத்திலே வழங்கப்பட்டால் இதையே நான் கொடுத்து முடிச்சிருவேன் ஒரே நாள். இந்த மலை இருக்கிறது, இது என்னிடத்தில் தங்கமாகவே வழங்கப்பட்டாலும் கூட இதை கூட நான் ஒரே நாள்ல எல்லா மக்களுக்கும் கொடுத்து முடிச்சிருவேன். தனக்கு என்று எதையும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் நபிகள் நாயகம். ஒரு தலைவர் இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் மரணிக்கிற தருவாயிலே சில படி கோதுமைகளுக்காக அவர் போர்க்களத்திலே பயன்படுத்திய கவச ஆடையை ஒரு யூதரிடத்திலே அடமானம் வைத்துவிட்டு அதை மீட்க முடியாத நிலையிலே ஒரு ஏதாவது ஒரு நாட்டினுடைய தலைவர் மரணித்தார் என்ற வரலாறை பார்க்க முடியுமா? கிட்டத்தட்ட 200 கோடி மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு மனிதனுடைய நிலை இப்படி இருந்தது என்று சொன்னால் யாராவது நம்ப முடியுமா? கிட்டத்தட்ட 200 கோடி மக்கள் இன்றைக்கு பின்பற்றக்கூடிய தலைவர் நபிகள் நாயகம். அந்த நேரத்தில் ஒரு வல்லரசு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர் நபிகள் நாயகம். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய கவச ஆடையை ஒரு யூதரிடத்தில் அடமானம் வைத்துவிட்டு சில படி கோதுமைகளுக்காக உணவுக்காக வாங்கிக் கொண்டு அதை மீட்க முடியாத நிலையிலே மரணித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை நமக்கு நபிகள் நாயகம் காட்டிவிட்டு சென்றார்கள். சாதாரணமாக கிடையாது. இந்த உலகத்திலே மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொண்ட முனைப்பும் அவர் செய்த தியாகமும் இந்த உலகத்திலே பேசுவதற்கு நாட்கள் கிடையாது, அதற்கான நேரம் கிடையாது. அவ்வளவு தியாகங்கள் நபிகள் நாயகம் செய்திருக்கிறார்கள்.
இரவு ஒரு சத்தம் ஏற்படுகிறது, ஒரு சத்தம் வருகிறது. எல்லா மக்களும் என்னடா இது சத்தம் நினைக்கிறார். எல்லாம் வெளியில வந்துட்டாங்க. இருட்டு பகுதியில் இருந்து ஒரு மனிதர் குதிரையை வரக்கூடிய ஒரு சத்தம் கேட்கிறது. எல்லா மனிதர்களும் அங்க இருந்த சஹாபாக்கள் எல்லாம் பார்க்கறாங்க, யாரு இது? ரசூலுல்லாஹ் வராங்க. வந்து சொல்றாங்க, ஒண்ணுமில்லை, எல்லாரும் போய் உறங்குங்க. என்ன ஏதோ சத்தம் வந்தது, போய் என்னன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை, நீங்க போய் உறங்குங்க நபிகள் நாயகம் சொல்றாங்க. யாரு? ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக ஆட்சி தலைவராக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தம் கேட்ட உடனேயே அவரை கூப்பிட்டு இவரை கூப்பிட்டு அனுப்ப என்னன்னு பார்த்துட்டு வர நபிகள் நாயகம் சொன்னது கிடையாது. தன்னுடைய குதிரையை எடுத்துக்கொண்டு பிரயாணம் செய்து சென்று அதை பார்த்து விட்டு வந்து மக்களை நீங்க போய் உறங்குங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது என்று நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகத்துடைய மனநிலையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஒரு அதிகாரம் வந்த உடனேயே ஒரு மனிதன் தலைகீழாக மாறக்கூடிய நிலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அந்த அச்சத்தோடு அல்லாஹ் சொன்ன முறையிலே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள். யூதர்கள் இருந்தாங்க, நபிகள் நாயகம் வாழ்ந்த அதே பகுதிகளில் யூதர்கள் வசித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை கஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஏதாவது சண்டை வந்து விட்டது என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வாங்க? நேரா நபிகள் நாயகத்திலே வந்து முறையிடுவார்கள். முகமது, நீங்க தான் இதுக்கு தீர்வு சொல்லணும், நீங்க தான் இதுக்கு நல்ல ஒரு தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முறையிடக்கூடியவராக நபிகள் நாயகம் அங்கே இருந்த யூதர்கள் இருந்த ஒரு விஷயத்தை பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட நேர்மைக்கு ஒரு நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட நீதி நேர்மையாளராக திகழ்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கத்தை நம்ம இப்படி சொல்ல முடியுமா? இங்க சிறுபான்மையினருக்கு ஒரு நீதி, பெரும்பான்மையினருக்கு ஒரு நீதி. சிறுபான்மையினர் பாதிக்கப்பட்டால் அதற்கு ஒரு நீதி, பெரும்பான்மையினர் பாதிக்கப்பட்டால் அதற்கு என்று ஒரு நீதி. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலேயே யூதர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இன்னும் அங்கே சிலை வழிபாட்டில் இருந்தவர்களாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதியை அந்த மக்களிடத்திலே சரியான முறையில் நிலைநாட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்வதிலே இருந்து அவர்கள் ஒரு இடத்தில் இருந்தாலும் கூட இந்த மார்க்கம் எல்லா இடங்களுக்கும் பரவியது. இப்படிப்பட்ட ஒரு எளிமையான மனிதரா, இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான மனிதரா, இவர் என்னத்தான் சொல்றாரு, என்னத்தான் மார்க்கத்தை இவர் சொல்றாரு என்று மக்கள் அறிந்து கொள்வதற்காக வெளிநாடுகளில் இருந்து பிரயாணப்பட்டு சென்றார்கள். இந்தியாவுக்குள்ளே இஸ்லாம் வந்தது என்று சொன்னால் எதனால் வந்தது? இங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய சேரமான் பெருமான் என்ற ஒரு மன்னர் கிட்டத்தட்ட நபிகள் நாயகம் வாழும் காலகட்டத்திலேயே நபிகள் நாயகத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி பிரயாணம் செய்து செல்கிறார். நபிகள் நாயகம் வாழ்ந்த காலகட்டத்திலேயே இன்னும் இருக்கிறது சேரமான் என்ற ஒரு இடத்திலே அந்த பள்ளிவாசல், அவர் கட்டிய பள்ளிவாசல் இருக்கிறது. எதனால் ஈர்க்கப்பட்டார்? ஒரு மன்னர் இருக்கிறார், மக்களுக்கு நற்போதனைகளை சொல்கிறார், நேர்மையாக நடக்கிறார், கொடுக்கல் வாங்கல சரியான முறையில் ஈடுபடுகிறார், நீதியை சரியான முறையில் நிலைநாட்டுகிறார் என்பதை அறிந்து அதை பயணப்பட்டு சென்று பார்க்க வேண்டும் என்று இந்தியாவில் இருந்து புறப்பட்ட சேரமான் பெருமான் என்ற ஒரு மன்னர் புறப்பட்ட விஷயம் இன்றைக்கு கூட வரலாறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் சென்று பார்த்துவிட்டு வரும் பொழுது வழியிலேயே அவர் மருந்தாகி விடுகிறார். அவருடைய அடக்கஸ்தலம் இந்தியாவிலே கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தன்னுடைய உலகத்தில் வாழும் பொழுது எல்லா திசைகளிலுமே நபிகள் நாயகத்துடைய புகழ் பரவி இருந்தது என்று சொன்னால், இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? நபிகள் நாயகத்துடைய புகழ் பாட வேண்டும், அது பரவணும்னு சொன்னா நம்ம பாடி பரப்ப வேண்டும். நாம் நபிகள் நாயகத்தை சரியான முறையில் மதிக்கக்கூடியவர்களாக இருந்தால், நபிகள் நாயகத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் சொன்ன விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும். நபிகள் நாயகம் என்ன
சொல்லுங்கப்பா. சஹாபாக்கள் இடத்திலே சொன்னார்கள், என்ன புகழ்வதா இருந்தா அப்துல்லான்னு சொல்லி புகழ், அல்லாஹ்வுடைய அடிமை என்று என்னை சொல்லுங்கள், வரம்பு மீறி என்னை புகழாதீர்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஒரு நபிகள் நாயகம் ஒரு திருமண ஒரு நிகழ்ச்சிக்கு செல்கிறார்கள். அங்கே சில சிறுமிகள் பாடல்களை கவிதைகளை பாடுகிறார்கள். அப்ப பாடிக்கொண்டிருந்த அந்த சிறுமிகள் என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகத்தை பார்த்த உடனேயே அவர்கள் பாடிக்கொண்டிருந்த அந்த பாடலை நிறுத்திவிட்டு நபிகள் நாயகத்துடைய புகழை பாட வேண்டும் என்று நினைத்து என்ன சொல்றாங்க, முன்னால் நடக்கக்கூடியதை அறியக்கூடிய நபியே என்று பாடுகிறார்கள். முன்னால் நடக்கக்கூடியதை அறியக்கூடிய நபியே பாடுறார். இதுக்கு மேல நடக்கக்கூடியதை முன்கூட்டியே அறியக்கூடியவரே என்று பாடுகிறார்கள். நபிகள் நாயகம் நிறுத்துங்கன்னு சொல்றார். என்ன இது, முன்னாடி பின்னாடி நடக்கக்கூடியதை அல்லாஹ் தவிர வேற யாரும் அறிய மாட்டேன், நான் எப்படி அறிய முடியும், இப்படி பாடாதீங்க, இது முன்னாடி பாடிட்டு இருந்தீங்களே அதையே பாடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி உயர்த்தி பாடும் பொழுது கூட அதையும் நபிகள் நாயகம் தடை செய்தார்கள். அப்படி செய்யாதீங்க, இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வாழும் பொழுது சில விஷயங்களுக்கு மக்கள் மத்தியிலே சொல்லிவிட்டு சென்றார்கள். நான் மரணித்ததற்கு பிறகு என்னுடைய அடக்க ஸ்தலத்தை விழா கொண்டாடும் இடமாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். நான் மரணிச்சிருவேன், என்னை அடக்கம் செஞ்சிருவீங்க, அந்த இடத்தை விழா கொண்டாட இடம் ஆக்கிடாதீங்கப்பா. இன்னைக்கு என்ன, இன்னைக்கு இந்தியாவிலே விமர்சையாக உலகம் முழுக்க பெரும்பாலான இடங்களிலே மீலாது நபி என்று இன்னைக்கு கொண்டாடப்படுகிறது. இந்த மீலாது நபி நபிகள் நாயகம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மஸ்ஜிதுன் நபவியிலே இன்றைக்கு கொண்டாடப்படுகிறதா? இன்றைக்கு நடக்கக்கூடிய ஜும்மாவிலே நபிகள் நாயகத்துடைய அந்த புகழை பாடலாகவோ கவிதையாகவோ அல்லது அந்த பிறந்த நாளாகவோ உணவு விநியோகமாகவோ ஏதாவது மஸ்ஜித் நபவியிலே செய்யப்படுகிறதா இன்றைக்கு என்று பார்த்தால், போன வாரம் மஸ்ஜித் நபவியினுடைய ஜும்மாவுடைய உரை என்ன, இந்த மீலாது மௌலூதுக்கு எதிராகத்தான் அந்த மிம்பரில் உரை நிகழ்த்தப்பட்டது, இமாமால் உரை நிகழ்த்தப்பட்டது. மீலாது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் பொழுதே மக்கள் மத்தியிலே சொல்லிவிட்டு சென்றார்கள், என்ன நீங்க வரம்பு மீறி புகழாதீங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க, எனக்கு நீங்க பிறந்த நாள் கொண்டாடாதீங்கன்னு நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்க. யார் பிறந்த நாள் கொண்டாடுகிறார்களோ அவர்கள் யூத நசாராக்களை சார்ந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் எச்சரித்திருக்கிறார்கள். இதெல்லாம் யார் சொன்னது? போன வாரம் மஸ்ஜிதுன் நபவியிலே நடந்த ஜும்மாவுடைய பிரசங்கம் இருக்குது, அந்த பிரசங்கத்திலே அங்கே இருந்த இமாம் ஆற்றிய உரை இது. யாருக்காவது தேவைன்னா சொல்லுங்க, வாட்ஸ்அப்ல நானே அனுப்பி விடுறேன், தமிழாக்கம் செய்யப்பட்டு கூட வந்து விட்டது. இது கிட்டத்தட்ட இந்த மீலாது நபி என்பது நபிகள் நாயகம் மரணித்ததற்கு பிறகு உடனே ஆரம்பிக்கப்பட்டதா என்றால் கிடையாது. இதனுடைய வரலாறு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 வருடங்கள். இந்தியாவில் முகலாயர்களுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு இந்த முகலாயர்கள் உருவாக்கியதான் இந்த மீலாது என்பது. இங்க இருந்து வந்தாங்க, இங்க இருந்து மாட்டு மதத்தவர்கள் பிறந்தநாள் கொண்டாடுவதை பார்த்தார்கள், அவர்கள் செய்யக்கூடிய திருவிழாக்களை பார்த்தார்கள், அவர்களை போல இவர்கள் மாறி இருக்கிறார்களே தவிர இது நபிகள் நாயகம் காட்டிய வழிமுறை கிடையாது. சரி, சில பேர் நினைக்கலாம், புகழத்தானப்பா செய்யறோம், நம்ம என்ன செய்யறோம், நபிகள் நாயகத்துடைய புகழான பாடுகிறோம். அந்த புகழ் பாடுவதாக இருந்தாலும் கூட அது நபிகள் நாயகம் சொல்லி இருக்க வேண்டும். குல்லு முஹதஸத்தின் பித்ஆ, ஒவ்வொரு புதியவையும் வழிகேடு. நபிகள் நாயகம் சொன்னார், ஒவ்வொரு வழிகேடும் நாளை கொண்டு போய் உங்களை நரகத்திலே சேர்த்து விடும். குல்லு முஹதஸத்தின் பித்ஆ குல்லு பித்ஆத்தின் ضلالة وكل ضلالة في النار. ஒவ்வொரு புதியவையும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் கொண்டு போய் உங்களை நரகத்திலே சேர்த்து விடும் என்று சொல்லி நபிகள் நாயகம் வாழும் பொழுதே மக்கள் மத்தியிலே சொன்னார்கள். மார்க்கத்தில் ஒன்றை நாம் புதுமையாக உருவாக்குவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? நமக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? மார்க்கத்தில் ஒன்றை நாம் சேர்ப்பதாக இருந்தாலும் குறைப்பதாக இருந்தாலும் அது நபிகள் நாயகம் நமக்கு சொல்லி இருக்க வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு காட்டி தந்திருக்க வேண்டும். இல்லாமல் ஒரு விஷயத்தை நாம் நம்முடைய மனோ இச்சைக்காக நாம் செய்கிறோம் என்று சொன்னால் இது நாளை மறுமையிலே கடுமையான
தண்டனைக்கு உள்ளாகக்கூடிய விஷயமாக மாறிவிடும் என்று கூறி இப்படிப்பட்ட அனாச்சாரங்கள் இருந்து வந்த ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய முதல் உரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அருமை சகோதர சகோதரிகளே, பெரும்பாலும் இந்த மீலாது மௌலூது சம்பந்தமாக பேசப்படும் பொழுது சில சகோதரர்களுடைய மனநிலை எப்படி செல்கிறது என்று சொன்னால், இவர்கள் எல்லாம் நபிகள் நாயகத்திற்கே எதிரானவர்கள், நபிகள் நாயகத்தை புகழ்வது இவர்களுக்கு பிடிக்காது, நபிகள் நாயகத்தை பற்றி இவர்கள் பேச மாட்டார்கள், இப்படிப்பட்ட மனநிலைக்கு சென்று விடுகிறார்கள். உண்மையாகவே நபிகள் நாயகத்தை நாம் புகழ்கிறோம் போற்றுகிறோம் என்று சொன்னால் அது எப்படி அந்த புகழ்ச்சி இருக்க வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் சொன்ன விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தால் தான் அது சரியான புகழ்ச்சியாக இருக்க முடியும். நாம் ஆரம்பத்திலே ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதுனேன், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊன். நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால், நபிகள் நாயகம் சொன்னது, நீங்க அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார். யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பார். அப்ப நபிகள் நாயகத்தை பின்பற்றுவதில் தான் புகழ்ச்சி இருக்கிறது. நபிகள் நாயகம் புகழ்கிறோம், பாராட்டுகிறோம், மதிக்கிறோம் என்று சொன்னால் அது எப்படி இருக்க வேண்டும் என்றால், அது நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடிய ஒழுக்கங்கள் இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தையிலே நபிகள் நாயகம் சொன்ன முறையில் இருக்கணும். நாம் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகள் நபிகள் நாயகம் சொன்ன முறையில் இருக்கணும். நாம் செய்யக்கூடிய வியாபாரம் நபிகள் நாயகம் காட்டி தந்த வழிமுறையில் இருக்கணும். நாம் வளர்க்கக்கூடிய பிள்ளை நபிகள் நாயகம் எப்படி சொன்னாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளையாக வளர்க்கணும். நாம் நடத்தக்கூடிய குடும்பம் நபிகள் நாயகம் காட்டி தந்த முறையிலே நம்முடைய குடும்பத்தை நாம் நடத்த வேண்டும். இப்படி எல்லா விஷயங்களிலுமே எல்லா செயல்பாடுகளிலுமே நபிகள் நாயகம் நம்மிடத்தில் பிரதிபலிக்க வேண்டும். இருக்கக்கூடிய மாற்றுவ சகோதரர்கள் நம்மை பார்க்கும் போது நினைக்கிறோம், எப்படிப்பட்டவர்களாக இவர்களை ஆக்கியிருக்கிறாங்க நபிகள் நாயகம் என்று அவன் கவர்ந்து அதன் மூலியமாக மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி இந்த சவுண்ட் ஸ்பீக்கர் நபிகள் நாயக காலகட்டத்தில் கிடையாது. இருந்துச்சா? இன்னைக்கு ஆன்லைன்ல உட்கார்ந்துகிட்டு அமெரிக்கால இருக்கிறவங்க டக்குனு போன் பண்ணி பேசுறோம், வீடியோ கால்ல பேசுறோம். 10 பேர் சேர்ந்து ஒரு ஜூம் மீட் போட்டு ஒரே நிமிஷத்துல பேசி ஒரு மஷூராவே முடிச்சிடுறோம். ஒரு 12 கண்ட்ரியா இருந்தாலும் ஒரு நிமிஷத்துல நம்ம பேசி முடிக்க முடியும். ஒரு ஜூம் ஆப்ல எல்லாரையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஜூம் மீட்டிங்கே போட்டு முடிச்சிடலாம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம். ஆனால் நபிகள் நாயகத்துடைய காலகட்டத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எந்த தொலை தொடர்பு கிடையாது. ஒரு மனிதனை சந்திக்க வேண்டும் என்றால் ஒரு ஊரை விட்டு போகணும்னா பல நாட்கள் பிரயாணம் செய்து செல்ல வேண்டும். ஆனால் நபிகள் நாயகத்துடைய புகழ் வாரியம் வாரியமாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகம் பூரா நபிகள் நாயகத்துடைய தான். கிட்டத்தட்ட புகாரி 7 புத்தகங்கள், 7 வாரியங்கள். முஸ்லிம், திருமதி, அபு நசை இது மாதிரி பல கிதாபுகளாக தொகுக்கப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகத்துடைய வரலாறு. நபிகள் நாயகத்துடைய வரலாறுகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக லட்சக்கணக்கானவர்களுடைய வரலாறுகள் பாதுகாக்கப்படுகிறது. நபிகள் நாயகத்துடைய ஒரு வரலாறு பாதுகாக்கணும் என்பதற்காக லட்சக்கணக்கானவர்கள் நபிகள் நாயகத்தோடு வாழ்ந்தவர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள் வரை அவருடைய வரலாறுகள் பாதுகாக்கப்படுகிறது என்று சொன்னால் எப்படிப்பட்ட புகழுக்கு சொந்தக்காராக நபிகள் நாயகம் இருக்க முடியும்? ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை காட்டி தந்தார்களோ அதை தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் கடைபிடிக்க வேண்டும். எதை விட்டு நம்மை தடுத்தார்களோ அதை விட்டு நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட விஷயங்களிலே இந்த மீலாது, இந்த மௌலூது போன்ற விஷயங்கள் நபிகள் நாயகம் காட்டித்தராத ஒன்று. நீங்க வேண்டுமானால் எடுத்து குர்ஆனை திறந்து பார்த்து, ஹதீஸை திறந்து பார்த்து எங்கேயாவது ஒரு ஆதாரம் இருக்கிறதா என்று பாருங்கள். இந்த மீலாது விழா கொண்டாடுவதற்கு ஏதாவது ஒரு ஆதாரம் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையில எங்கேயாவது ஒன்று செஞ்சாங்க, இப்ராஹிம் நபிக்கு ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, அல்லது வேறு நபிமார்களுக்கு ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, அல்லது நபிகள் நாயகத்துடைய மௌத்துக்கு பிறகு சில சஹாபாக்கள் செய்தார்கள், எங்கேயுமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு புதுமையான காரியம் நம்முடைய மார்க்கத்தில் நுழைந்திருக்கிறது என்று சொன்னால் அதை விட்டு நாம் விலகக்கூடியவர்களாக,
அதை யார் செய்கிறார்களோ அவர்களிடத்திலே இதை பற்றியான விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நன்மக்களாக வல்ல ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் அருள்வான் என்று கூறி என்னுடைய உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது சேனலை புதிதாக பார்க்கிறவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும்.